Hi hello friends, welcome to Voices of Rise. இந்த வீடியோவில் நம்ம மை ஸ்டேட்டஸ் as a assassin obviously exists the heroes அப்படின்ற ஒரு இசக்கை அனிமையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஏன் எக்ஸ்ப்ளனேஷன் போடலை அப்படின்னா இந்த அனிமே வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. சரி ஓகே, ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கரண்ட்டில் வர நியூ ஜென் இசக்கை அனிமேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து முக்கால்வாசி ஒரே டெம்ப்ளேட்டாக தான் இருக்கும். அதாவது ஒருத்தன் வந்து நம்ம உலகத்தில் செத்து போய் வேறு ஒரு மேஜிக்கல் உலகத்தில் ரீஇன்கார்னேட் ஆவான். அங்கே போனோடனே அவனுக்கு பவர் அதிகமாக இருக்கும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், இல்லைனா வில்லன்ஸ் எல்லாம் அழிப்பான், ஒரு பெரிய ஹீரோவாக மாறிடுவான், ரொம்ப ஓவர் பவர்டாக காமிப்பாங்க. அதாவது வில்லனுக்கும் ஹீரோக்கும் இருக்கிற பிரச்சனையை விட அந்த வேர்ல்டில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளோரை தான் நிறைய காமிப்பாங்க. இப்போ கரெக்டில் வர நியூ ஜென் அனிமேஸை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஐ மீன் நியூ ஜென் இசக்கை அனிமேஸை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அந்த வில்லனுக்கும் ஹீரோக்கும் இருக்க பிரச்சனையை வந்து பெருசாகவே காட்ட மாட்டாங்க. ஈஸியாக ஹீரோ வந்து வில்லனை அடித்து போட்டுருவான். பட் வந்து அந்த உலகத்தில் இருக்கிற அந்த அழகழகான விஷயங்களெல்லாம் காமிப்பாங்க. அதுதான் இப்போ வந்து முக்கால்வாசி டெம்ப்ளேட்டாக இருக்குது இசக்கை அனிமேஸுக்கு. பட் அது வந்து இசக்கை அப்படின்னாலே அப்படி தான் இருக்கும், நம்ம வந்து தெரியும், அதனால நம்ம போய் பார்க்குறோம். அதுவுமே நல்லா தான் இருக்குது, நான் நல்லா இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் இந்த அனிமே இருக்குல்ல, மை ஸ்டேட்டஸ் as a assassin, இந்த அனிமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த டெம்ப்ளேட்குள்ளே தான் உள்ளே வரும். பட் வந்து கொண்டு போன விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரை ரொம்ப சீரியஸாகவே போச்சு. மற்ற இசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடு போன உடனே எடுத்தோடனேலாம் கதைக்குள்ளே போக மாட்டாங்க. வந்து அந்த உலகம் எப்படி இருக்குது, அந்த உலகத்துக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அப்போ தானே நம்ம ஸ்டோரியை என்ஜாய் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு 2வது எபிசோடில் இருந்தோ இல்லை ஒரு 3வது எபிசோடில் இருந்தோ தான் உண்மையான கோர் பிளாட்டுக்குள்ளே போவாங்க. பட் இந்த அனிமேவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு போனவொடனே வந்து அந்த கதைக்குள்ளே போயிடுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா, இப்போ ஓவர் பவர்டு தான் இந்த அனிமே, இசக்கை அனிமேல இருக்கிற ஹீரோவுமே ஓவர் பவர்டு தான். பட் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து அந்த ஃபீல் வராது, எப்போ இவன் ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கானே, யார் இருந்தாலும் அடிச்சிருவானே, அந்த ஃபீல் நமக்கு வராத மாதிரியே இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ மற்ற இசக்கை அனிமேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் வந்து ரீஇன்கார்னேட் ஆவாங்க. சில நேரத்தில் வந்து செத்து போய் மறுஜென்மம் இருப்பாங்க. பட் அவங்களோட அந்த ஞாபகங்கள் மட்டும் இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம உலகத்துலேருந்து டெலிபோர்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க, அது ஒன்று இருக்கும். பட் இந்த உலகத்துலேயும் அதே மாதிரி தான், செத்து போயெலாம் வரமாட்டான், டெலிபோர்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் டெலிபோர்ட் ஆக மாட்டான் இந்த அனிமேல. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன், ஒரிஜினல் வேர்ல்டில் இருக்கும் போது அவன் கூட இருக்க கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருமே சேர்ந்து தான் டெலிபோர்ட் ஆவாங்க. ஸோ வந்து எதுக்காக டெலிபோர்ட் ஆவாங்க அப்படின்னா, அந்த இன்னொரு வேர்ல்டில் இருக்கிற வந்து கிங் ஒருத்தர் இருப்பார் ஒரு நாட்டில். அந்த வேர்ல்டில் வந்து இந்த மான்ஸ்டர்ஸு, இந்த புதுசான கிரியேச்சர்ஸோட தொல்லைலாம் ரொம்ப தாங்க முடியலை. அந்த வேர்ல்டில் இருக்க யாராலையுமே அதை தாக்கு பிடிக்க முடியலை. இது எப்போ அந்த பிரச்சனை முடியும் அப்படின்னா, அந்த மான்ஸ்டர்ஸோட கிங் ஒருத்தர் இருக்கான், அவனை கொன்னாதான் இந்த பிரச்சனைலாம் முடியும். அதுக்காக வேற ஒரு உலகத்துலேருந்து வந்த ஒருத்தரால் மட்டும்தான் அந்த கிங்கை கொல்ல முடியும். ஸோ நாங்கள் வந்து உங்களை வந்து இங்கே கூப்பிட்ருக்கோன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா, ஹீரோ யாருன்னே அவங்களுக்கே தெரியாது, யார் வந்து அந்த கிங்கை கொல்லக்கூடிய சக்தி இருக்கிறவன் யாருமே தெரியாது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வந்துடுவாங்களா, இப்போ வந்து ஒருத்தங்களாக செக் பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டாட்ஸு, பவரு, ஸ்கில்லெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் வேணும்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் செக் பண்ணிக்கலான்னு ஒரு மந்திரம், ஒரு லைன் சொல்லுவாங்க. அது சொன்னால் அவங்களோட லெவலு, ஸ்டாட்ஸ் எல்லாமே அவங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லோரும் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அந்த ஸ்டாட்ஸ் மட்டும் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசியில் ஹீரோவோட ஸ்டாட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தனை செலக்ட் பண்ணுவாங்க, இவர் தான் ஹீரோவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் அவன் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ்லாம் ரொம்ப நல்லா விளாடுறாங்க. ஸோ அவனோட ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ இவர் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுவாங்க, இவர் தான் இந்த கிங்கை அழிக்க போகிறாரு அப்படின்னு. பட் ஹீரோ அவனுக்குள்ளேயே அவனோட ஸ்டாட்ஸை செலக்ட் பண்ணி பார்க்கும்போது, என்ன ஹீரோவோட ஸ்டாட்ஸை விட நமக்கு அதிகமாக இருக்குது, ஒருவேளை அது வந்து பவர் லெவலாக இல்லாமல் பேட்ச் நம்பராக இருக்குமோ, இத்தனாவது ஆளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிடுவோம். ஸோ வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த அனிமே வந்து இவ்வளோ இந்த கோர் கான்செப்டான கதைக்குள்ளே போகிறனால ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஜாலியாக இந்த காமெடி, அந்த ஸ்பூஃப் மாதிரியான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங் டு எண்டிங் வர ஃபுல் சீரியஸாக தான் போகுது. அண்ட் பிஜிஎம்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க. ஏதோ வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்துக்கு, ஒரு ஃபேண்டசி ஹாரி பாட்டர் மாதிரி உள்ள ஒரு படத்துக்கு வந்து பிஜிஎம் போட்ட மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. கிரன்ச்சிரோலில் தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப் அவைலபிளாக தான் இருக்குது. ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு இப்போதைக்கு. நான் அப்லோட் பண்ணும்போது வேணால் 2வது எபிசோடு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு ஒரு எபிசோடு தான் இருக்குது. ஸோ வந்து அதாவது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு பவர் அதிகமாக இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சும் அவன் வந்து அதை சொல்லாமல், யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த உலகத்தில் இருக்கவங்க எதுக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்து அவனே அதை கண்டுபிடிப்பான்.
தனியாக சோலோ மேனாக இருந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றத கண்டுபிடிக்க போவான். இப்போ ஒரு எபிசோடு தானே வந்திருக்கு, நமக்கு இன்னும் தெரியாது எபிசோட் 2ல் என்ன ஆகும் 3ல் என்ன ஆகும் அப்படின்ட்டு. எபிசோடு 1 பார்க்குற வரைக்கும் எப்படின்னா, அவன் வந்து பவர் லெவல் அதிகமாக இருந்தாலுமே மற்ற யார்கிட்டையும் சொல்லாமல் அவனாக வந்து இந்த உலகத்தை பற்றி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா கொண்டு போயிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நான் வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் என்ன ஒரு விஷயம்னா, மற்ற இசைக்கை அனிமேக்கும் இந்த அனிமேக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த அனிமேல இருக்கிற கதையை நான் சொல்லி தான் ஆகணும். பட் வந்து நான் ஒன்லைன் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இது வந்து கதையை நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு விதத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணாது. நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பாய்லருமே நான் பண்ணலை, ஒரு மேலோட்டமாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம தமிழ் டப்பிங் ரிவ்யூக்கு வருவோம். அதாவது தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னா, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ நீ எல்லா தமிழ் டப்பிங் ரிவ்யூலையும் இதே தானே ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக பண்ணியிருந்தால் அதை தானுங்க சொல்ல முடியும். டு பி ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், அதாவது இந்த சீசனில் வந்து எல்லா புது அனிமேவும் நம்ம பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் போடலாமா வேண்டாமான்றதை நம்ம செலக்ட் பண்ணலாம். நல்லா கதையாக இருக்கிறத மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் ஒரு அனிமேவாக புது அனிமேஸாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த அனிமேவும் அந்த லிஸ்ட்டில் இருந்தது கிரன்ச்சிரோலில். ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என்னடா வந்து அதாவது டைலாக் வரவே இல்லை, நல்லா இருந்துச்சு சவுண்டு, அந்த பிஜிஎம்லாம் நான் சொன்னல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு எடுத்தோடனே ஃபைட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன், டக்குன்னு தமிழில் அவங்க பேசுகிறாங்க. என்னடா தமிழ் டப்பிங் இருக்கா இதில் அப்படின்னு போயிட்டு நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது, ஆமாம் ஓகே தமிழ் டப்பிங் ஃபஸ்ட்டு எபிசோடே தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அப்படின்ட்டு தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது மற்ற கிரன்ச்சிரோல் பண்ணுற எல்லா தமிழ் டப்பிங்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 80 to 90% வந்து கிரன்ச்சிரோல் வந்து தமிழ் டப்பிங் குறைய வச்சதில்லை. எல்லா கேரக்டருக்கும் ஒரு வாய்ஸ் ஆக்டரை செலக்ட் பண்ணுறது எல்லாமே நல்லா தான் பண்ணுவாங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வாய்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரியான இதை எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்னமோ ஒரு இது வித்தியாசமாக தெரியுது. மற்ற அனிமேஸுமே நல்லா தான் பண்ணுறாங்க, ரொம்பவே நல்லா தமிழ் டப்பிங் பண்ணுறாங்க. பட் இந்த அனிமேவோட தமிழ் டப்பிங் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தோணுது. அது எதனாலன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ மற்ற அனிமேஸோட டப்பிங் பார்க்கும்போது இது பார்க்கும்போது எனக்கு ஏதோ இதில் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அதாவது இதுலேயுமே அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்றாப்புல வாய்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் என்ன அப்படின்னா, எல்லா கேரக்டரோட வாய்ஸும் நல்லா இருக்குது. அதாவது மற்ற அனிமேஸ்லேயும் நல்லா இருக்குது. பட் இதில் எல்லா கேரக்டரோட வாய்ஸுமே நமக்கு வந்து ஏதோ ஒரு அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கோயின்சிடென்ஸாக இந்த வாய்ஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் வந்து ஒருத்தரோட வாய்ஸுமே நல்ல பேஸ் வாய்ஸாக இருக்குது. ரொம்ப அந்த ஹீரோ வாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. அது வந்து நான் மற்ற அனிமேஸ் வந்து கேவலமோ அப்படின்னு சொல்லல. பட் இந்த அனிமேல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்றதை தான் சொல்கிறேன். ஸோ தமிழ் டப்பிங்கில் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல அனிமே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த அனிமே தமிழ் டப்பிங்கில் இருக்குன்றது எனக்கே தெரியாது, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ வந்து யாரெல்லாம் வந்து தமிழ் டப்பிங்கில் தான் ப்ரோ நான் அனிமேவே பார்ப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு தரமான அனிமே கிடச்சிருக்கு. அதுவும் இசைக்கு அனிமே நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு தான் என்னோட சஜஷன் வந்து. அண்ட் குறிப்பாக நான் வந்து அனிமேஷனை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா வந்து இந்த அனிமேவோட அனிமேஷன் வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த பழைய 90s 80s அனிமேஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டீமன் ஸ்லேயர்லாம் வந்து ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணி ரீல்ஸ்லலாம் போட்டிருப்பாங்க. 80ஸ்ல டீமன் ஸ்லேயர் வந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைனில் இப்போ நியூ ஜென்னில் வர அனிமேஷனை சேர்த்த மாதிரி தான் இந்த அனிமேல வந்து அனிமேஷன் இருக்குது. அதாவது இந்த கேரக்டரோட ஃபேஸ் கட்டு, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அந்த டிசைன் வந்து 90ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே. ஆனால் அந்த அனிமேஷன் குவாலிட்டி வந்து இப்போ இருக்கிற நியூ ஜென் அனிமே மாதிரி இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த அனிமே வந்து எல்லாருமே பார்க்கணும். அனிமே ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாருமே, இசைக்காய் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா அனிமே ஃபேன்ஸுமே போய் ஒரு வாட்டியாவது செக் பண்ணிட்டு வரணும். எனக்கு பர்சனலாக இந்த அனிமே பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ரிவ்யூ நான் போட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்பாயில் பண்ணாமல் இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த அனிமே நீங்கள் ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லை அப்படின்னா. ஏன்னா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது எல்லாருமே பார்க்கணும், இந்த அனிமே ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாருமே. அண்ட் தமிழ் டப்பிங்கில் வேறு இருக்கா, தமிழ் டப்பிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த அனிமேவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டப்பிங்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.